அதாவது அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகம் ஏற்கனவே நான் பல வலைத்தளங்கள் இதை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த மறுபடியும் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அரசு உத்தியோகம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4, 5, 9, 10 சூரியன் சந்திரன் இருப்பது, பௌர்ணமி யோகம், அமாவாசை யோகம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேருக்கு அரசாங்கத்துல உத்தியோகம் பண்றவங்க பாத்தீங்கன்னா சூரியனோட ராகு கேது அணிஞ்சவங்களுக்கு அரசு உத்தியோகம். நம்புவோமா? சொன்னா யாரும் ஏத்துக்குவாங்களா? எனக்கு தெரிஞ்சு லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருந்தா கூட நடந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியனுடைய கேதுவோ சூரிய ராகுவோ இருக்கு, அரசு உத்தியோகம் பார்க்கிறாரு. எப்படி இல்லைங்களா? அப்ப 2ஆம் இடத்துல சூரியன் கேது ராகு கேது இருந்தாலும் 8ல சூரியன் ராகு கேது இருந்தாலும் அரசு உத்தியோகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூரியன் ராகுக்கு 5, 9 குரு இருக்கிறார். அந்த சூரியன் ராகுக்கு 5, 9 குரு மட்டுமல்ல செவ்வாய் இருக்கிறார். அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு இந்த மாதிரி இருக்குங்க. அப்ப அரசு உத்தியோகம் இந்த மாதிரி இருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கும்.